யார் பாஸ்? சம்பவம். விமென்ஸ் உலகக்கோப்பை 2025 இறுதிப் போட்டி. அடடா, அது ஒரு சாதாரண போட்டியே கிடையாதுங்க. இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே நடந்த ஒரு மறக்க முடியாத யுத்தம்னு தான் சொல்லணும். மும்பையில் இருக்கிற டிஒய் பாட்டீல் ஸ்டேடியத்தில் வச்சு நடந்த இந்த ஆட்டத்தில் நம்ம டீம் இந்தியா அவங்களோட மிரட்டலான ஆட்டத்தால் ஒரு சரித்திரம் படைச்சிட்டாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் அக்காவுடைய கேப்டன்சி, ஷஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, இவங்க 2 பேரோட ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் மொத்த டீமோட ஒற்றுமையான உழைப்பு, இதுதான் இந்தியாவை விஸ்வ சாம்பியன் ஆக்கி இருக்குதுங்க. மேட்சோட ஒவ்வொரு ஓவர்லையும் ஒரு பரபரப்பு இருந்துச்சு. விக்கெட் விழறது, பவுண்டரி போறது, மனசு நிறைய வெறி, அந்த மாதிரி தருணங்கள். ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம இந்த மேட்சோட முழு ஹைலைட்ஸையும் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. அப்புறம் நீங்க நம்ம டீம் இந்தியாவோட ரசிகராக இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு நாம 1000 லைக் டார்கெட் வச்சிருக்கோம். நண்பா, இன்னைக்கு டிஒய் பாட்டீல் ஸ்டேடியத்தில் நடந்த விமென்ஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில ஒரு மறக்க முடியாத போர்க்களம் மாதிரி ஆகி போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா அணியோட கேப்டன் லோரா வோல்வார்ட் டாஸ் ஜெயிச்சு முதல்ல பவுலிங் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா நம்ம இந்தியாவோட ஓப்பனிங் ஜோடி செம்ரிதி மந்தானாவும் ஷஃபாலி வர்மாவும் இந்த முடிவு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விலையா அமைய போகுதுன்ற ஆரம்பத்திலேயே காட்டிட்டாங்க. முதல் ஓவரை போடுற பொறுப்பை மரிசேன் கேப் ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஓவர் ஒரு மெய்டன் ஓவரா முடிஞ்சது. ஆனா அடுத்த ஓவர்லயே நம்ம ஷஃபாலி வர்மா தன்னோட ஸ்டைல்ல பதில் சொன்னாங்க. ஆயாபோங்கா காக்கா பந்துல முதல் பந்திலேயே ஒரு மிரட்டலான பவுண்டரி அடிச்சு இந்தியாவுக்கான கணக்கை திறந்து வச்சாங்க. அங்கதான் ஆரம்பிச்சது இந்தியாவோட அதிரடியான ஆட்டம். 3வது ஓவர்ல நம்ம செம்ரிதி மந்தானாவும் தன்னோட ஃபார்மை பிடிச்சிட்டாங்க. வெளியில போன ஒரு பந்தை அழகா கவர் வழியா பவுண்டரிக்கு அனுப்பி வச்சாங்க. இப்போ 2 பேட்டர்களும் களத்துல உறுதியா நின்னுட்டாங்க. ஒரு பக்கம் ஷஃபாலியோட புயல் வேகம்னா, இன்னொரு பக்கம் செம்ரிதியோட கிளாசிக் டைமிங். 5வது ஓவர்ல ஷஃபாலி சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களை குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காக்கா பந்துல தொடர்ந்து 2 பவுண்டரிகள், 1 மிட் விக்கெட் மேல, இன்னொன்னு பாயிண்ட் மேல. 6வது ஓவர்ல மறுபடியும் மரிசேன் கேப் பாலிங் போட வந்தாங்க. ஆனா இந்த தடவை அவங்க பந்து எல்லாம் நம்ம இந்திய ஜோடி முன்னாடி சபன்று போச்சு. ஓவரோட 3வது பந்து கொஞ்சம் லெக் சைடுல வர மந்தானா அதை பேக் ஸ்கொயர் திசையில அழகா ஃபிளிக் பண்ணாங்க. பந்து நேரா பவுண்டரி லைனுக்கு போயிடுச்சு. இந்த பவுண்டரியோட மந்தானா ஒரு சரித்திரம் படைச்சாங்க. ஒரே உலக கோப்பை தொடர்ல இந்தியாவுக்காக அதிக ரன் எடுத்த வீராங்கனைன்னு ஆனார். இப்போ வோல்வார்ட் பவுலிங்க மாத்தினாங்க. இடது கை சுழற்பந்து வீச்சாளர் மலாபா கையில பந்தை கொடுத்தாங்க. ஆனா ஷஃபாலி வர்மா அவரையும் பவுண்டரியோட தான் வரவேற்றாங்க. பந்து கொஞ்சம் ஃபிளைட் ஆகி வர ஷஃபாலி அதை கவர் டிரைவ்ல ஒரு பலமான ஷாட் அடிச்சாங்க. இந்த ஓவர் இந்தியாவோட நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கிச்சு. செம்ரிதியும் தன்னோட ஷாட்ஸால கிளாஸை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சூப்பரா சப்போர்ட் பண்ணாங்க. 8வது ஓவரை நாடின் டி கிளார்க் கொண்டு வந்தாங்க. அவர் மந்தானாவோட டைமிங்கை ரசிச்சாரு. 4வது பந்து ஃபுல் லென்த் ஆஃப் சைடுல வர செம்ரிதி ஒரு அடி முன்னாடி வச்சு அதை பாயிண்ட்டுக்கு இடையில பவுண்டரிக்கு அனுப்பிட்டாங்க. ஷஃபாலியும் சும்மா இல்ல. ஓவரோட 2வது பந்துல ஸ்கொயர் லெக் திசையில ஒரு ஃபுல் ஷாட் ஆடி ஒரு ரன் எடுத்தாங்க. ஸ்ட்ரைக்கை மாத்தி பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணாங்க. அது வரைக்கும் விக்கெட் இழப்பு இல்லாம 63 ரன் எடுத்திருந்தாங்க. முதல் 10 ஓவர் முடிஞ்சப்போ இந்தியாவுடைய ஸ்கோர் விக்கெட் இழப்பு இல்லாம 64 ரன். அதுக்கப்புறம் 11வது ஓவர்ல நாடின் டி கிளார்க் மறுபடியும் பந்து போட வந்தாங்க. அதை பாயிண்ட்டுக்கு இடையில பவுண்டரிக்கு அனுப்பிட்டாங்க. ஷஃபாலியும் சும்மா இல்ல. ஓவரோட 2வது பந்துல ஸ்கொயர் லெக் திசையில ஒரு ஃபுல் ஷாட் ஆடி ஒரு ரன் எடுத்தாங்க. ஸ்ட்ரைக்கை மாத்தி பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணாங்க. அது வரைக்கும் விக்கெட் இழப்பு இல்லாம 63 ரன் எடுத்திருந்தாங்க. முதல் 10 ஓவர் முடிஞ்சப்போ இந்தியாவுடைய ஸ்கோர் விக்கெட் இழப்பு இல்லாம 64 ரன். அதுக்கப்புறம் 11வது ஓவர்ல நாடின் டி கிளார்க் மறுபடியும் பந்து போட வந்தாங்க. அவர் ஒரு டைட்டான ஓவரை சூப்பரா போட்டார். ஷஃபாலி ஒரு ரன் தான் எடுத்தாங்க. மற்ற பந்துங்கள்ல 2 பேட்டர்களுக்கும் ரன் எடுக்கிறது கஷ்டமா போச்சு. அடுத்து நோன்குலுலே மலாபா தன்னோட 3வது ஓவரோட வந்தாங்க. ஷஃபாலி ஆரம்பத்தில் ரன் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா கேப் கிடைக்கல. 6வது பந்துல செம்ரிதி டிரைவ் பண்ண பந்து நேரா ஃபீல்டர் கையில போச்சு. இன்னொரு அமைதியான ஓவர், ஒரு ரன் மட்டும்தான். இந்தியாவுடைய ஸ்கோர் இப்போ விக்கெட் இழப்பு இல்லாம 66 ரன். 13வது ஓவர்ல டி கிளார்க் மறுபடியும் வந்தாங்க. இந்த தடவை ரன் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. ஷஃபாலி 2 ரன் எடுத்து ஆரம்பிச்சாங்க. அப்புறம் செம்ரிதி ஒரு ஃபுல் ஷாட் ஆடி ஒரு ரன் எடுத்தாங்க. 2 பேரும் சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை மாத்திக்கிட்டாங்க. அடுத்த ஓவர்ல மலாபா மறுபடியும் வந்தாங்க. ஆனா இந்த தடவை செம்ரிதியும் ஷஃபாலியும் அவங்க மேல பிரஷர் கொடுத்தாங்க. ஷஃபாலி கவர் மேல ஒரு சூப்பரான டிரைவ் ஆடினாங்க. ஃபீல்டர் டைவ் அடிச்சு 2 ரன் சேவ் பண்ணாரு. அப்புறம் செம்ரிதிக்கு பிடிச்சமான இடமான பாயிண்ட் கிட்ட ஒரு மிரட்டலான பவுண்டரி அடிச்சாங்க. டி கிளார்க்கு 15வது ஓவர் ஒரு நினைவில் வைக்க முடியாத ஓவரா இருந்துச்சு. ஆரம்பத்துல ஒரு ரன், அப்புறம் வந்துச்சு அசலான வான வேடிக்கை. ஆமாங்க, நம்ம ஷஃபாலி வர்மா 3வது பந்துல ஷஃபாலி ஒரு சூப்பரான ஸ்ட்ரெயிட் சிக்ஸர் அடிச்சாங்க. பந்து நேரா பார்வையாளர்கள் மத்தியில போய் விழுந்துச்சு. மலாபா மறுபடியும் கட்டுப்பாடா பவுலிங் போட ட்ரை பண்ணாங்க. ஷஃபாலி செம்ரிதி 2 பேரும் புத்திசாலித்தனமா ஆடி சிங்கிள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுனேலூஸ் பவுலிங் போட வந்தாங்க. ஷஃபாலி மறுபடியும் கிளாஸை காட்டினாங்க. ஒரு ரன் எடுத்தாங்க. அப்புறம் செம்ரிதி ஸ்வீப் ஆடி ஒரு மிரட்டலான பவுண்டரி அடிச்சாங்க. 18வது ஓவர்ல இப்போ க்ளோட் ரெயின் பவுலிங் போட வந்தாங்க. இங்க தான் மேட்ச்ல ஒரு சலசலப்பு வந்துச்சு. முதல் பந்துல ஷஃபாலி சிங்கிள் எடுத்தாங்க.
அப்புறம் சம்ரிதி ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சு 100 ரன் பார்ட்னர்ஷிப்பை முடிச்சாங்க. ஆனா 4வது பந்துல வந்துச்சு பெரிய அதிர்ச்சி. சம்ரிதி மந்தானா அவுட். ஆமாங்க, ட்ரைன் பந்துல கட் பண்ண ட்ரை பண்ணப்போ பந்து அவங்க பேட்டோட விளிம்புல பட்டு நேரா கீப்பர் ஜெஃப்டா கையில போச்சு. சம்ரிதி 58 பந்துல 45 ரன் எடுத்திருந்தாங்க. புது பேட்டரா ஜெமிமா ரோட்ரிகஸ் உள்ள வந்த உடனே ஒரு ரன் எடுத்து தன்னோட கணக்கை திறந்தாங்க. ஓவர் 9 ரன்னோட முடிஞ்சது. அடுத்த ஓவர்ல சுனே லூஸ் பந்தை மறுபடியும் பிடிச்சாங்க. இப்போ கிரீஸ்ல ஷஃபாலியும் புது பேட்டர் ஜெமிமா ரோட்ரிகஸும் இருந்தாங்க. 2 பேரும் புத்திசாலித்தனமா ஆடி சிங்கிள் எடுத்தாங்க. ஷஃபாலி தன்னோட 50 ரன்னை முடிச்சாங்க. இது 2022 ஜூலைக்கு அப்புறம் அவங்க எடுத்த முதல் ஒரு நாள் அரை சதம். 20 ஓவர் முடிஞ்சப்போ இந்தியாவுடைய ஸ்கோர் ஒரு விக்கெட் இழப்புக்கு 114 ரன். ஷஃபாலி வர்மா 56 ரன்ல அவுட் ஆகாம இருந்தாங்க. ஜெமிமா 3 ரன்ல ஆடிட்டு இருந்தாங்க. 21வது ஓவர்ல சுனே லூஸ் பவுலிங்ல இருந்தாங்க. 3வது பந்துல அவங்க கொஞ்சம் ஃபுல் லென்த் பந்து போட்டாங்க. ஜெமிமா அந்த சான்ஸை விடல. ஒரு அழகான கவர் டிரைவ், பந்து நேரா பவுண்டரியை தாண்டிருச்சு. அடுத்த ஓவர்ல க்ளோ ட்ரெயின் ரிதத்தை உடைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா ஷஃபாலி கையில அபாரமான பவர் இருந்துச்சு. அவங்க ஷார்ட் பால பின்னாடி போய் லெக் சைடு திசையில பவர்ஃபுல்லா ஃபுல் பண்ணி பவுண்டரி அடிச்சாங்க. பந்து நேரா ஃபீல்டர்களுக்கு இடையில போய் பவுண்டரியை தாண்டிருச்சு. ரன் ரேட் மெதுவா உயர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு பந்துலையும் 2 பேட்டர்களும் ஸ்ட்ரைக்கை மாத்திக்கிட்டாங்க. டாட் பால்ஸ் குறைய ஆரம்பிச்சது. இது ஒரு பக்குவமான பேட்டிங். லூஸ், ட்ரெயின் 2 பேரும் தன்னோட பவுலிங்கை மாத்தி போட ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்திய ஜோடி உறுதியா நின்னாங்க. 25வது ஓவர்ல லூஸ் ஒரு ஃபுல் பால் போட்டாங்க. ஷஃபாலி ஒரு அடி முன்னாடி வச்சு ஸ்ட்ரைட்டா ஷாட் ஆடினாங்க. பந்து காத்துல போச்சு, நேரா பவுண்டரி மேல. மொத்த ஸ்டேடியமும் குதூகலத்துல ஆடிச்சு. இந்தியா இப்போ 150 ரன்னை தாண்டி போச்சு. ரன் ரேட் 6க்கு கிட்ட சுத்திட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்கோர் 330 இல்லைன்னா அதுக்கு மேல போகும்னு ரசிகர்கள் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஷஃபாலி இப்போ 80 ரன்னை தாண்டி இருந்தாங்க. ஒவ்வொரு ரன்னோடவும் அவங்க தன்னோட கரியரோட சிறந்த இன்னிங்ஸ்ல ஒன்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 27வது ஓவர்ல எல்லாரோட இதயத்தையும் உடைச்ச ஒரு தருணம் வந்துச்சு. ஷஃபாலி 2 ரன் எடுத்து தன்னோட ஸ்கோரை 87க்கு கொண்டு போனாங்க. ஆனா காக்கா பந்துல ஒரு பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணப்போ தவறிட்டாங்க. பந்து உயரமா போச்சு. மிட் ஆன் ஆஃப்ல இருந்த சுனே லூஸ் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாங்க. ஷஃபாலி வர்மா 78 பந்துல 87 ரன் எடுத்து அவுட் ஆனாங்க. இந்த இன்னிங்ஸ்ல 7 பவுண்டரியும் 2 சிக்ஸரும் அடிச்சிருந்தாங்க. இப்போ களத்துல வந்தாங்க கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர். வந்த உடனே தன்னோட ஸ்டைல்ல இன்னிங்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. 28வது ஓவர்ல அவங்க ஒரு அருமையான லேப் ஷாட் ஆடினாங்க. பந்து விக்கெட் கீப்பர் மேல போய் பவுண்டரியை தாண்டிருச்சு. மறுபக்கம் ஜெமிமா மெதுவா ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா 30வது ஓவர்ல அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. டிரைவ் அடிக்க ட்ரை பண்ணப்போ பந்து காத்துல எழும்புச்சு. வோல்வாட் ஒரு அருமையான தாழ்வான கேட்ச் பிடிச்சாங்க. ஜெமிமா 24 ரன் எடுத்து அவுட் ஆனாங்க. 30 ஓவர் முடிஞ்சப்போ டீம் இந்தியாவோட ஸ்கோர் 3 விக்கெட் இழப்புக்கு 172 ரன். ஜெமிமாவோட விக்கெட் விழுந்ததும் களத்துல வந்தாங்க ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா. இங்கதான் கதை ஒரு புது திருப்பத்தை எடுத்தது. டீம் இந்தியாவோட ரன் இப்போ 170க்கு மேல இருந்துச்சு. பிரஷர் தெளிவா தெரிஞ்சது. சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்கள் தொடர்ந்து நல்ல லென்த்ல போட்டாங்க. ஸ்பின்னர்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டை பிடிச்சிருந்தாங்க. ஆனா அப்புறம் வந்துச்சு 33வது ஓவர். பந்து மரிசேன் கேப் கையில இருந்துச்சு. முன்னாடி இருந்தாங்க தீப்தி சர்மா. அவங்க வந்த உடனே கேமோட திசையை மாத்திட்டாங்க. கேப் கொஞ்சம் ஃபுல்லா ஆஃப் ஸ்டம்ப் கிட்ட பந்து போட தீப்தி எந்த பயமும் இல்லாம முழு நம்பிக்கையோட அந்த பந்தை தூக்கி அடிச்சாங்க. நேரா டீப் மிட் விக்கெட் மேல ஒரு மிரட்டலான சிக்ஸர். அடுத்து 34வது ஓவரை க்ளோ ட்ரெயின் கொண்டு வந்தாங்க. இந்த தடவை கேப்டன் ஹர்மன்பிரீத் தன்னோட கிளாஸை காட்டினாங்க. பந்து கொஞ்சம் வெளியில பிட்சாக ஹர்மன்பிரீத் பேட்டோட முகப்பை திறந்து ஷார்ட் டர்ட்மேன் மேல ரொம்ப அழகா பவுண்டரிக்கு அனுப்பிட்டாங்க. இங்கே ரன் மெதுவா வந்துட்டு இருந்துச்சு. 35வது ஓவர்ல டீம் இந்தியா தன்னோட 200 ரன்னை முடிச்சாங்க. ஆனா கிரிக்கெட்ல சொல்லுவாங்களே, ஒவ்வொரு ஓவரும் புது கதை எழுதும்னு. 38வது ஓவர் போட வந்தாங்க இடது கை ஸ்பின்னர் நோன்குலுலே மலாபா. இங்கதான் இந்திய ரசிகர்களை கொஞ்ச நேரம் அமைதியாக்கின அந்த தருணம் வந்துச்சு. ஹர்மன்பிரீத் கொஞ்சம் லேட் கட் ஆட ட்ரை பண்ணாங்க. பந்து ஸ்பின் ஆகும்னு நினைச்சு பேட்டை பின்னாடி இழுத்தாங்க. ஆனா பந்து ஸ்பின் ஆகல. அது அப்படியே ஸ்லைடு ஆகி வந்து ஆஃப் ஸ்டம்பை பிடுங்கிருச்சு. ஹர்மன்பிரீத் கவுர் போல்ட். பவுலர் குதிச்சு கொண்டாடினாங்க. ஆப்பிரிக்கா டீம்ல சந்தோஷ அலை ஓடிச்சு. ஹர்மன்பிரீத் தலை குனிஞ்சு போனாங்க. 20 ரன் தான் எடுத்தாங்க. ஆனா அவங்க ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட போயிட்டு இருந்தாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடி. கேப்டன் அவுட் ஆனதும் களத்துல வந்தாங்க அமன்ஜோத் கவுர். ஆனா தீப்தி சர்மா ஒரு பக்கம் உறுதியா நின்னாங்க. அவங்க ஒரு சூப்பரான பக்குவத்தை காட்டினாங்க. ரன்னை சுழற்றி எடுத்து ஸ்ட்ரைக்ல அதிக நேரம் நிக்காம ஸ்கோரை முன்னாடி கொண்டு போனாங்க. ஆப்பிரிக்காவோட நம்பகமான பவுலர்கள்ல ஒருத்தரா இருக்கிற மரிசேன் கேப் மறுபடியும் அட்டாக்ல வந்தாங்க. 39வது ஓவர் ஆரம்பிச்சது. தொடர்ந்து சரியான பந்துகள் போடப்பட்டுச்சு. 44 ஓவர் முடிஞ்சப்போ இந்தியாவுடைய ஸ்கோர் 4 விக்கெட் இழப்புக்கு 209 ரன். தீப்தி சர்மா 36 ரன்ல ஆடிட்டு இருந்தாங்க. அமன்ஜோத் 2 ரன் எடுத்திருந்தாங்க. இப்போ தீப்தி சர்மாவும் அமன்ஜோத் கவுர் கையில பொறுப்பு இருந்துச்சு. இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பரான பினிஷிங் கொடுக்கணுங்கிற பாரம் அவங்க தோல்ல இருந்துச்சு. டீம் நல்ல தொடக்கம் கொடுத்திருந்தது. ஆனா இப்போ கடைசி ஓவர்கள்ல ரன் வேகத்தை பராமரிச்சு ஸ்கோரை 300 ரன்னை தாண்ட வைக்கிறது அவசியம். 42வது ஓவர்ல அமன்ஜோத் கவுர் ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சு ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் உடனடியா 44வது ஓவர்ல முதல் பந்துலயே அதிர்ச்சி வந்துச்சு. டி கிளார்க் பந்துல அமன்ஜோத் கவுர் அவுட். கேட்ச் அண்ட் போல்ட். இது ஒரு ஸ்லோவர் பால்.
அது ஒரு மந்திரம் மாதிரி வேலை செஞ்சுச்சு. பந்து கொஞ்சம் தாமதிச்சு வர அமன்ஜோத் அதுக்கு முன்னாடியே ஷாட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பந்து பேட்டோட மேல் பகுதியில் பட்டு நேரா பவுலரை நோக்கி போச்சு. டி கிளார்க் வலது கையால ஒரு சூப்பரான ஒத்தக்கை கேட்ச பிடிச்சாங்க. அமன்ஜோத் கவுர் 12 ரன் எடுத்து பெவிலியன் திரும்பினாங்க. இப்போ களத்துல இறங்கினாங்க இளம் மற்றும் துடிப்பான ரிச்சா கோஷ். அவங்க வந்த உடனே 2வது பந்திலேயே கவர் மேல ஒரு வானுயர்ந்த சிக்ஸர் அடிச்சாங்க. இந்த ஷாட்ல 44வது ஓவர்ல இந்தியா 250 ரன் முடிச்சது. அதுக்கப்புறம் அடுத்த 3 ஓவர்ல ரிச்சா கோஷ் 3 சூப்பரான பவுண்டரிகள் அடிச்சாங்க. ரன் வேகத்தை பராமரிச்சு தான் வேகமான ஆட்டமாட தான் வந்திருக்கேன்னு தெளிவா காட்டினாங்க. மறுபக்கம் தீப்தி சர்மா புத்திசாலித்தனமா ஸ்ட்ரைக்கை மாத்தினாங்க. ஆனா அவங்க ஆட்டம் கொஞ்சம் மெதுவா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துச்சு 48வது ஓவர். இந்த ஓவர்ல ரிச்சா இன்னொரு அதிரடி சிக்ஸர் அடிச்சாங்க. பவுலர் மரிசேன் கேப். பந்து ஃபுல் லென்த்ல இருந்துச்சு. ரிச்சா எந்த அசைவும் இல்லாம நின்னுக்கிட்டே ஒரு பவர்ஃபுல் ஷாட் ஆடினாங்க. பேட்டோட முழு முகப்பையும் பயன்படுத்தி பந்தை டீப் எக்ஸ்ட்ரா கவர் மேல நேரா பார்வையாளர்கள் மத்தியில் அனுப்பிட்டாங்க. இது ஒரு அவசியமான சிக்ஸர். இது இந்தியாவோட ஸ்கோரை பலப்படுத்தியது. இந்த ஓவர்ல தீப்தி சர்மா ஒரு சிங்கிள் எடுத்து தன்னோட 53 பந்துல 50 ரன் முடிச்சாங்க. 49வது ஓவரை அயாபோங்கா காக்கா கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு சூப்பரான பவுலிங் போட்டாங்க. தொடர்ந்து யார்கர்களை போட்டு இந்திய பேட்டர்களை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. ஆனா 4வது பந்துல தீப்தி சர்மா ஒரு சிறந்த பவுண்டரி அடிச்சாங்க. அதனால ரன் வேகம் கொஞ்சம் எரிச்சு. ஆனா ஓவரோட கடைசி பந்துல ரிச்சா கோஷ் அவுட் ஆனாங்க. இந்த பந்து ஸ்லோவா இருந்துச்சு. ரிச்சா லெக் ஸ்டம்பை நோக்கி பிக்கப் ஃபிளிக் ஆட ட்ரை பண்ணாங்க. பந்து டீப் ஸ்கொயர் லெக்ல போச்சு. அங்க அண்ட்ரி டர்க்சன் கேட்ச பிடிச்சாங்க. ரிச்சா கோஷ் 24 பந்துல 34 ரன் எடுத்த வேகமான இன்னிங்ஸ் ஆடினாங்க. இப்போ கடைசி ஓவர் தான் பாக்கி இருந்துச்சு. டி கிளார்க் மறுபடியும் சூப்பரா பவுலிங் பண்ணி இந்தியா 300 ரன்னை தொட விடல. இந்த ஓவர்ல வெறும் 6 ரன் தான் வந்துச்சு. கடைசி பந்துல தீப்தி சர்மா ரன் எடுக்க ட்ரை பண்ணப்போ ரன் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க 58 பந்துல 58 ரன் எடுத்த ஒரு சூப்பரான பொறுப்பான இன்னிங்ஸ் ஆடினாங்க. இந்த மாதிரி இந்திய அணி முழு 50 ஓவர்ல 7 விக்கெட் இழப்புக்கு 298 ரன் எடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்காக 3 விக்கெட் எடுத்த அயாபோங்கா காக்கா தான் வெற்றிகரமான பவுலரா இருந்தாங்க நண்பா. அதுக்கப்புறம் 299 ரன்கிற பெரிய டார்கெட்டை துரத்த களத்துல இறங்கினாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. தொடக்க பொறுப்பை கேப்டன் லோரா வோல்வார்ட் மற்றும் அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர் டாஸ்மின் பிரிட்ஸ் ஏத்துக்கிட்டாங்க. இந்தியாவுக்காக பவுலிங்கை ரேணுகா தாக்கூர் ஆரம்பிச்சாங்க. முதல் ஓவர்லயே ரேணுகா ரொம்ப கட்டுப்பாடான பவுலிங் போட்டு சவுத் ஆப்பிரிக்காவை ஒரு ரன் மட்டும்தான் எடுக்க விட்டாங்க. இந்திய பவுலர்களோட லைன் மற்றும் லென்த் அருமையா இருந்துச்சு. புது பந்துல ஸ்விங்கும் கிடைச்சிச்சு. ரன் எடுக்கிறது சுலபமா தெரியல. 2வது ஓவர்ல பந்தைப் கிராந்தி காட் பிடிச்சாங்க. இந்த ஓவர்ல டாஸ்மின் பிரிட்ஸ் கொஞ்சம் ஆக்ரோஷமா விளையாட ட்ரை பண்ணாங்க. அவங்க ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சு ரன் வேகத்தை கொஞ்சம் ஏத்தினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு. ஆனா 3வது ஓவர்ல ஒரு பரபரப்பான தருணத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. டாஸ்மின் பிரிட்ஸுக்கு எதிராக LPW அப்பீல் பண்ணாங்க. இந்தியா உடனடியா DRS எடுத்தாங்க. ஆனா ரீப்ளேவில் பந்து லெக் ஸ்டம்பை மிஸ் பண்ணதுன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. அதாவது இந்தியாவோட DRS வேஸ்ட் ஆச்சு. இது இருந்தாலும் ரேணுகா தாக்கூர் மற்றும் கிராந்தி காட் 2 பேரும் சேர்ந்து சூப்பரா பவுலிங் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்களை திறந்து ஆட அவங்க சான்ஸ் கொடுக்கல. முதல் 5-6 ஓவர்ல ரன் ரொம்ப மெதுவா வந்துச்சு. மேட்சோட ஆரம்ப ரிதத்தை இந்தியா தன்னோட பக்கம் வச்சிருந்தாங்க. ஆனா மெதுவா 2 பேட்டர்களும் வோல்வார்ட் மற்றும் பிரிட்ஸ் பிட்சோட நிலையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இப்போ மெதுவா தன்னோட கைகளை திறந்து சில நல்ல ஷாட்களை ஆடினாங்க. 7வது ஓவர்ல டாஸ்மின் பிரிட்ஸ் ரேணுகா தாக்கூர் பந்துல தூக்கி அடிச்சு லாங் ஆன் மேல ஒரு மிரட்டலான சிக்ஸர் அடிச்சாங்க. இந்த ஷாட் ரசிகர்களை உற்சாகப்படுத்தினது இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா டக் அவுட்லையும் உற்சாகத்தை நிரப்பிச்சு. இந்த ஓவர்ல கேப்டன் லோரா வோல்வார்ட்டும் தன்னோட கிளாஸை காட்டி தொடர்ந்து 2 பந்துல 2 அழகான பவுண்டரிகள் அடிச்சாங்க. இப்போ 2 பேட்டர்களும் செட் ஆகி இந்தியாவை கஷ்டத்துல போடலாம்னு தோணுச்சு. ஆனா கிரிக்கெட்ல சொல்லுவாங்களே ஒரு நொடியில கேமோட நிலைமை மாறும்னு, அதே மாதிரி தான் 10வது ஓவர்ல நடந்துச்சு. ரேணுகா தாக்கூர் மறுபடியும் பவுலிங் போட வந்தாங்க. ஓவரோட கடைசி பந்துல டாஸ்மின் பிரிட்ஸ் ஸ்லோ பால மெதுவா மிட் விக்கெட் திசையில ஆடி வேகமான ரன் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா இங்க தான் குழப்பம் வந்துச்சு. பிரிட்ஸ் நேரா ஓடுறதுக்கு பதிலா கோணலா ஓடினாங்க. அதனால அவங்க பாதை நீளமா போச்சு. மிட் விக்கெட்ல இருந்த அமன்ஜோத் கவுர் சுறுசுறுப்பை காட்டி சூப்பரான டைரக்ட் ஹிட் பண்ணாங்க. பந்து நேரா ஸ்டம்ப்ஸ்ல பட்டுச்சு. டாஸ்மின் பிரிட்ஸ் கொஞ்சம் தூரத்துல ரன் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க பேட்டை ஸ்லைடு பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிருச்சு. இந்திய அணிக்குள்ள சந்தோஷ அலை ஓடிச்சு. ரேணுகா மற்றும் அமன்ஜோத் 2 பேருக்கும் இந்த விக்கெட்டுக்கான முழு பெருமையும் கிடைச்சிச்சு. பிரிட்ஸ் 23 ரன் எடுத்திருந்தாங்க. அவங்க அவுட் ஆனதும் இந்தியாவுக்கு பெரிய நிம்மதி கிடைச்சிச்சு. இப்போ களத்துல பேட்டிங் ஆட வந்தாங்க அனிகா போஷ். 10 ஓவர் முடிஞ்சப்போ சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஸ்கோர் ஒரு விக்கெட் இழப்புக்கு 52 ரன். ஆரம்ப விக்கெட் விழுந்த அப்புறமும் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் லோரா வோல்வார்ட் சூப்பரா டீமை கண்ட்ரோல் பண்ணாங்க. 11வது ஓவர்ல அவங்க தீப்தி சர்மா பந்துல ஒரு சூப்பரான சிக்ஸர் அடிச்சு டீம் மேல இருந்த பிரஷரை கொஞ்சம் குறைச்சாங்க. ஒவ்வொரு ஷாட்லையும் அவங்களோட நம்பிக்கை தெரிஞ்சிச்சு. அவங்க இந்த மேட்ச்ல நீண்ட இன்னிங்ஸ் ஆட வந்திருக்காங்கன்னு தெளிவா சொல்லுச்சு. ஆனா கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு தெரியும் மேட்சுக்குள்ள திரும்பி வரணும்னா உடனடியா ஒரு விக்கெட் வேணும்னு. 12வது ஓவர்ல அவங்க தன்னோட பவுலிங் மாற்றுதலுக்கான பழியை போட்டாங்க. ஸ்ரீ சரணிக்கு பந்தை கொடுத்தாங்க. பாருங்க, இந்த முடிவு தங்கத்தில் முடிஞ்சது.
ஸ்ரீ சரணியோட முதல் ஓவர்லயே சம்பவம் நடந்துச்சு. ஒரு நேரான பந்து மிடில் மற்றும் லெக்ல பிட்ச் ஆச்சு. போஷ் முழுசா தவற விட்டுட்டாங்க. பந்து நேரா பேட்ஸ்ல பட்டுச்சு. அம்பையர் ஜாக்லின் வில்லியம்ஸ் தாமதிக்காம விரலை தூக்கிட்டாங்க. போஷ் ஒரு ரன் கூட எடுக்காம பெவிலியன் திரும்பினாங்க. அவங்க முகம் முழுக்க ஏமாற்றம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் முழுசும் அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவா இருந்துச்சு. இப்போ கிரீஸ்ல வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட அனுபவம் வாய்ந்த பேட்டர் மற்றும் துணை கேப்டன் சுனே லூஸ். களத்துல இப்போ வோல்வார்ட் மற்றும் லூஸ் ஜோடி இருந்துச்சு. ஆனா கேப்டன் வோல்வார்ட் ஒரு பக்கம் உறுதியா நின்னுக்கிட்டு சரியான டைமிங்கோட ஒவ்வொரு கேப்பையும் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. 17வது ஓவர்ல அவங்க தன்னோட அரை சதத்தை முடிச்சாங்க. ஒரு ரொம்ப நிதானமான மற்றும் கிளாஸியான இன்னிங்ஸ். மெதுவா சவுத் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ் சமாளிக்க ஆரம்பிச்சது. 18வது ஓவர்ல டீம் தன்னோட 100 ரன்னை முடிச்சாங்க. இப்போ ஆப்பிரிக்கா டீம் செட் ஆகி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலாம்னு தோணுச்சு. 19வது ஓவர்ல சுனே லூஸ் ராதா யாதவ் மேல தொடர்ந்து 2 பவுண்டரிகள் அடிச்சு ரன் வேகத்தை இன்னும் அதிகமாக்கினாங்க. 20 ஓவர் முடிஞ்சப்போ சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஸ்கோர் 2 விக்கெட் இழப்புக்கு 113 ரன். டீம் முழுசா நல்ல நிலையில தெரிஞ்சிச்சு. ஆனா ஹர்மன்பிரீத் கவுர் மறுபடியும் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் போட்டாங்க. 21வது ஓவர்ல அவங்க பந்தை தன்னோட பார்ட் டைம் பவுலர் ஷஃபாலி வர்மா கையில கொடுத்தாங்க. இங்க நடந்தது மொத்த மேட்சோட போக்கையே மாத்திடுச்சு. ஷஃபாலி பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு கிட்ட பிட்ச் ஆச்சு. லூஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஆடிட்டாங்க. பந்து காத்துல மேல போச்சு. ஷஃபாலி ஒரு சூப்பரான தாழ்வான கேட்ச் பிடிச்சு டீம் இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப அவசியமான விக்கெட்டை வாங்கி கொடுத்தாங்க. ஹர்மன்பிரீத் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் ஷஃபாலியை கட்டி பிடிச்சு கொண்டாடினாங்க. 25 ரன் எடுத்த சுனே லூஸ் அவுட் ஆனாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட 3வது விக்கெட் 114 ரன்ல விழுந்துச்சு. ஷஃபாலி இதோட நிக்கல. அவங்க முழு உற்சாகத்துல இருந்தாங்க. அடுத்த ஓவர்லயே அவங்க இன்னொரு பெரிய விக்கெட்டை எடுத்தாங்க. இந்த தடவை மரிசேன் கேப் பந்து கொஞ்சம் லெக் சைடுல இருந்துச்சு. ஆனா லேசா திரும்பிச்சு. கேப் லேசா கிளான்ஸ் பண்ண பந்து நேரா ரிச்சா கோஷ் கையுறைக்குள்ள போச்சு. தெளிவான எட்ஜ். அம்பையர் உடனடியா விரலை தூக்கிட்டாங்க. கேப்பும் அவுட்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த எதிர்ப்பும் காட்டாம தலை குனிஞ்சு களத்தை விட்டு போனாங்க. வெறும் 4 ரன் எடுத்து பெவிலியன் திரும்பினாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட 4வது விக்கெட் 123 ரன்ல விழுந்துச்சு. இப்போ இந்தியா மேட்ச்ல முழுசா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஷஃபாலி, ஸ்ரீ சரணி, ராதா யாதவ் 3 பேரும் சேர்ந்து பவுலிங்கோட பிடியை இருக்குனாங்க. ரன் எடுக்கிறது கஷ்டமா போச்சு. வோல்வார்ட் 70 ரன்ல செட் ஆகி ஒரு பக்கத்துல போராட்டத்தை தொடர்ந்தாங்க. ஆனா மறுபக்கத்துல அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண முடியல. இப்போ அவங்க கூட புது பேட்டர் சின்னாலோ ஜப்டா கிரீஸ்ல இருந்தாங்க. தீப்தி சர்மா பந்தை கொண்டு வந்தாங்க. அவங்க தன்னோட அனுபவத்தை முழுசா பயன்படுத்தினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர் தொடர்ந்து பிரஷர்ல இருந்தாங்க. ஒவ்வொரு ஓவர்லையும் டாட் பால்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போச்சு. வோல்வார்டுக்கு ரன் கிடைச்சிச்சு. ஆனா மெதுவா. ஆனா ஜப்டாரன் வேகத்தை அதிகரிக்க ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில 30வது ஓவர்ல இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தது நடந்துச்சு. ஜப்டா ரன் ரேட்டை ஏத்துற எண்ணத்துல முன்னாடி வந்தாங்க. ஆனா பந்து மேல முழுசா கண்ட்ரோல் வைக்க முடியல. அவங்க ஷாட் உட்புற விளிம்புல பட்டு நேரா மிட் ஆன்ல நின்னுக்கிட்டு இருந்த ராதா யாதவ் கையில போச்சு. ரொம்ப சுலபமான கேட்ச். இந்தியாவுக்கு இன்னொரு வெற்றி. சினாலோ ஜப்டா 16 ரன் எடுத்து அவுட் ஆனாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட 5வது விக்கெட் 150 ரன்ல விழுந்துச்சு. 30 ஓவர் முடிஞ்சப்போ சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஸ்கோர் 5 விக்கெட் இழப்புக்கு 150 ரன். இப்போ களத்துல சூழல் முழுசா இந்திய அணிக்கு சாதகமா இருந்துச்சு. ஹர்மன்பிரீத் கேப்டன்சி, ஷஃபாலியோட பொன்னான கை, தீப்தியோட சரியான லைன் அண்ட் லென்த், இது சவுத் ஆப்பிரிக்காவோட மொத்த இன்னிங்ஸையும் கட்டி போட்டது. அதுக்கப்புறம் 32வது ஓவரை ராதா யாதவ் கொண்டு வந்தாங்க. இந்த ஓவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நிம்மதியை கொண்டு வந்துச்சு. இந்த ஓவரோட கடைசி பந்து நோ பால். அதுல அண்ட்ரி டக்சன் பலமா சிக்ஸர் அடிச்சாங்க. அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட் வர அதுலயும் அவங்க ஒரு சூப்பரான சிக்ஸர் அடிச்சாங்க. இந்த மாதிரி ராதா ஓவர்ல இருந்து மொத்தம் 17 ரன் வந்துச்சு. இந்த ஓவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்து பிரஷரை கொஞ்சம் குறைச்சிச்சு. ஆனா இந்திய அணி உடனடியா திரும்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீ சரணி மற்றும் ரேணுகா சிங் தாக்கூர் மிரட்டலா பாலிங் போட்டாங்க. 2 பேரும் சரியான லைன் மற்றும் லென்த்ல வச்சு ரன் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்க. 4 ஓவர் வரைக்கும் ஒரு பவுண்டரி கூட வரல. ரன் வறட்சியில் இருக்கிற மாதிரி தோணுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா மேல பிரஷர் மறுபடியும் அதிகமாச்சு. இதுக்கு இடையில 36வது ஓவர்ல ஒரு தருணம் வந்துச்சு. அது எல்லாரோட இதயத்தையும் நிப்பாட்டிச்சு. ரேணுகா சிங் பந்துல அண்ட்ரி டக்சன் ஃபுல் ஷாட் ஆடினாங்க. பந்து நேரா ஷார்ட் மிட் விக்கெட்ல நின்னுக்கிட்டு இருந்த தீப்தி சர்மா கிட்ட போச்சு. ஆனா ஐயோ பாவம், அந்த சுலபமான கேட்ச் அவங்க கையில இருந்து தவறிடுச்சு. இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த தப்பு இந்தியாவுக்கு பெரிய விலையா அமையலாம்னு தோணுச்சு. ஆனா ரன் ரேட் இப்போதும் 8க்கும் மேல போயிட்டு இருந்துச்சு. ஆப்பிரிக்கா பேட்டர்கள் மேல பிரஷர் தொடர்ந்து இருந்துச்சு. 37வது ஓவர்ல டக்சன் ஷஃபாலி வர்மா பந்துல பவுண்டரி அடிச்சு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சாங்க. இந்த பவுண்டரி கிட்டத்தட்ட 4 ஓவருக்கு அப்புறம் வந்துச்சு. அப்புறம் 38வது ஓவர்ல வோல்வார்ட்டும் ஷஃபாலி பந்துல தொடர்ந்து 2 பவுண்டரிகள் அடிச்சாங்க. அதனால சவுத் ஆப்பிரிக்காவோட நம்பிக்கை கொஞ்சம் ஏறிச்சு. ஆனா ஆப்பிரிக்கா மேட்சுக்குள்ள திரும்பி வரலாம்னு தோணினப்போ தீப்தி சர்மா மறுபடியும் மந்திரம் போட்டாங்க. 39வது ஓவர்ல தீப்தி அண்ட்ரி டக்சனை தன்னோட சரியான யார்கரால கிளீன் போல்ட் பண்ணிட்டாங்க. பேட் கீழே வர்றதுக்கு முன்னாடியே பந்து ஸ்டம்ப்ஸை புடுங்கிருச்சு. டக்சன் 35 ரன் எடுத்து அவுட் ஆனாங்க. ஆனா இதே ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் லோரா வோல்வார்ட் தன்னோட 96 பந்திலான சூப்பரான சதத்தை முடிச்சாங்க. அவங்க சதம் டீமுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியா இருந்துச்சு.
40 ஓவர் முடிஞ்ச அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஸ்கோர் 6 விக்கெட் இழப்புக்கு 211 ரன். இப்போ கிரீஸ்ல வோல்வாட் கூட க்ளோ ட்ரெயின் இருந்தாங்க. டீம் ஜெயிக்கிறதுக்கு 10 ஓவர்ல 88 ரன் தேவைப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது மேட்சோட போக்கையே முழுசா மாத்திடுச்சு. 42வது ஓவர்ல தீப்தி சர்மா இந்தியாவுக்கு 2 பெரிய அதிர்ச்சிகளை கொடுத்தாங்க. முதல்ல அவங்க சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் லோரா வோல்வார்ட்டை அவுட் பண்ணாங்க. வோல்வார்ட் தீப்தி பந்துல பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணாங்க. பந்து உயரமா போச்சு, ஆனா அதிக தூரம் போகல. டீப் மிட் விக்கெட்ல இருந்து அமன்ஜோத் கவுர் கேட்ச பிடிச்சாங்க. பந்து அவங்க கையில இருந்து 2 தடவை நழுவுச்சு. ஆனா 3வது தடவை அவங்க சூப்பரா கேட்ச பிடிச்சிட்டாங்க. அந்த தருணம் மொத்த ஸ்டேடியத்திலையும் எதிரொலிச்சிச்சு. இந்தியா ரொம்ப முக்கியமான விக்கெட்டை எடுத்திருந்தது. வோல்வார்ட் 101 ரன் எடுத்து அவுட் ஆனாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஸ்கோர் 221க்கு 7 விக்கெட். அதே ஓவரோட 4வது பந்துல தீப்தி அடுத்த பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க. க்ளோய் ட்ரெயின் LBW அவுட். பந்து முழுசா ஃபுல்லா இருந்துச்சு. மிடில் மற்றும் லெக் ஸ்டம்ப் லைன்ல ட்ரெயின் ஃபிளிக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா பந்து நேரா அவங்க பேட்ல பட்டுச்சு. இந்தியா அப்பீல் பண்ண அம்பையர் உடனடியா விரலை தூக்கிட்டாங்க. ரிவ்யூல கூட முடிவு இந்தியாவுக்கு சாதகமா வந்துச்சு. இதோட மொத்த ஸ்டேடியமும் இந்தியா இந்தியா கோஷமிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஸ்கோர் 221க்கு 8 விக்கெட். அவங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 78 ரன் தேவைப்பட்டுச்சு. அவங்களோட கடைசி நம்பிக்கை நாடின் டி கிளார்க். அவங்க ஆரம்பத்துல சில சூப்பரான பவுண்டரிகள் அடிச்சு டீமுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அவங்க ஸ்ட்ரைக்கை மாத்தி ரன் எடுத்தாங்க. ஆனா ரன் ரேட் இப்போ 10க்கும் மேல போயிட்டு இருந்துச்சு. 45வது ஓவர்ல ஸ்ரீ சரணி பவுலிங் போட வந்தாங்க. ஓவரோட கடைசி பந்துல அவங்க இன்னொரு முக்கியமான விக்கெட்டை வாங்கி கொடுத்தாங்க. நாட்டின் டி கிளார்க் சிங்கிள் எடுக்க ஓடுனாங்க. ஆனா அவங்க கூட இருந்த அயாபோங்கா காக்கா ரன் அவுட் ஆயிட்டாங்க. ஃபீல்டர் நேரா த்ரோ பண்ண காக்கா மைதானத்துக்கு வெளியில இருந்தாங்க. இந்த விக்கெட்டோட இந்தியா வெற்றிக்கு ஒரு அடி தூரத்தில் இருந்துச்சு. அப்புறம் 46வது ஓவர்ல தீப்தி சர்மா கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்ததை நிகழ்த்தி காட்டினாங்க. 3வது பந்துல நாடின் டி கிளார்க் பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணாங்க. ஆனா பந்து உயரமா போச்சு. நேரா எக்ஸ்ட்ரா கவர்ல நின்னுக்கிட்டு இருந்த கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் கையில போச்சு. ஹர்மன் சூப்பரான கேட்ச் பிடிச்சு இந்தியாவை சாம்பியன் ஆக்கிட்டாங்க. கேட்ச் முடிஞ்ச உடனே மொத்த டிஒய் பாட்டீல் ஸ்டேடியத்திலையும் வான வேடிக்கை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்திய வீரர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் கட்டி பிடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. மைதானத்துல சந்தோஷ கண்ணீர், கொடிகளோட அலைகள், பாரத் மாதா கி ஜெய்னு கோஷம் இதுதான் எதிரொலிச்சிச்சு. இந்தியா இந்த இறுதி போட்டியில 52 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சு 2025 விமென்ஸ் உலக கோப்பையோட சாம்பியன் ஆச்சு. இந்த வெற்றி வெறும் 11 வீராங்கனைகளோட வெற்றி இல்ல, இது கோடிக்கணக்கான இந்தியர்களோட கனவு. வீராங்கனைகளோட போராட்டம், உழைப்பு, உறுதி இந்த ராத்திரி சரித்திரத்துல அழிவில்லாம பதிவாயிருச்சு. நண்பா, நம்ம டீம் இந்தியாவோட இந்த ஆட்டத்துக்கு 10க்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.